ஹலோ பேரண்ட்ஸ். குழந்தைகளை நல்லா வளர்க்கும் போதே அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு 10 ரூபா கொடுத்தா 5 ரூபா சேவிங்ஸ் பண்ணி வைங்க, ஒரு உண்டியல் போடுங்க. கேட்ட உடனே எதையும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருந்தாலும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு ஒரு டைம் எடுத்துக்கிற மாதிரி, குழந்தைகளுக்கு உடனே கிடைக்கிற மாதிரி எதையும் வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு நம்மளால் வாங்கி கொடுக்க முடியலனா அந்த குழந்தை அந்த ஏமாற்றத்தை தாங்காது. அதனால் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சிறு சேமிப்பு, நீங்கள் சேர்த்து வைக்கிற காசு ரொம்ப பெருசு, உங்களுக்கு தேவையானது வாங்கலாம், பென்சில் வாங்கலாம், சைக்கிள் வாங்கலாம், உங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணலான்னு சொல்லி அந்த குழந்தைகள் நீங்கள் வளர்த்திட்டீங்கன்னா அந்த குழந்தை பெருசாகி சுயமாக செல்ஃபாக நிற்கும்போது எந்த தடையும் இல்லாமல் சௌரியமாக தன் வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்த கற்றுக்கும். அது இல்லாமல் செல்லம் கொடுத்து வேணுங்கிறதெல்லாம் இப்போவே வாங்கி கொடுத்துட்டு அது கிடைக்கலன்னா மனசு பதறி போய் அதுக்காக அடம் பிடிச்சு அழுது மனவேதனைப்படுறதுக்கு பதிலாக பேரண்ட்ஸ் நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளை பார்த்து எந்தெந்த டைமில் எதை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி நல்லா வளங்க. குழந்தைகள் தான் எதிர்காலம். நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், எப்படி வாழ்ந்துட்டோம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு யோசிங்க. குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே சிறு வயசுலேருந்தே ஒரு சிறு சேமிப்பு, எப்படி செலவு பண்ணணும், குழந்தைகள் கேட்ட உடனே எதையும் வாங்கி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்கி தரேன், இருந்தால் கூட உடனே கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தை அந்த குழந்தையிடம் வளர்க்காமல் இருக்கணும். அப்படி வளர்க்குற குழந்தையாக இருந்தால், சிறு சேமிப்பில் இருக்கிற குழந்தையாக இருந்தால் பெருசாகி ரொம்ப நல்லா